ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி கிச்சன். இன்றைக்கி ரவை கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் முந்திரி, பழம், ஏலக்காய், ஃபுட் கலர். 1 டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நெய் ஊற்றி ரவை போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி, பழம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் சீனி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த ரவையை போட்டுக்கோங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. கொதித்து வந்ததுக்கப்புறம் நெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அப்புறம் நம்ம நெய்யில் வதக்கி வச்ச முந்திரி பழத்தை எடுத்து போட்டுற வேண்டியதான். சூப்பரான ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்